ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் 3 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், பட்டை, லவங்கம், இலை, ஜாதிபத்திரி, கிராம்பு, கசகசா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், முந்திரி தேவைக்கேற்ப, 1 கப் பட்டாணி, பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன், தேங்காய் பால் 1.5 கப் எடுத்திருக்கேன், உப்பு தேவைக்கு. இப்போ ஒரு குக்கர்ல எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் நம்ம செய்யணும். இப்ப முந்திரி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு லைட்டா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள் வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா வதக்கி விடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதுல ஆட் பண்ணிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவு நம்ம வதக்கிக்கலாம். நான் நைட்டே ஒரு 8 மணி நேரம் பச்சை பட்டாணி ஊற வச்சு அதை தனியா குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குக் பண்ணும் போது பட்டாணிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கணும். இப்ப இதுல 1.5 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நான் இந்த கப்புக்கு 1 கப்பு அரிசி எடுத்திருந்தேன், அதனால 1.5 கப்பு எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்னா 1.5 கப் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ரைஸ்ல செய்யறீங்கன்னா 2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நம்ம தூக்கலா போடணும். அரிசி ஏன்னா நம்ம போடுறதுனால அப்பதான் கரெக்டா வரும். இப்போ ரைஸ் போட்டு லைட்டா தான் நம்ம கிளறி விடணும், ஏன்னா அரிசி உடைஞ்சிரும். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு இறங்கினா இப்படி உதிரி உதிரியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். நான் சொன்ன இதே அளவுல நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் இப்படி உதிரி உதிரியான சாதம் கிடைக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சுவைக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.